அது எல்லாமே பெரியவாடுதில் எல்லாமே அழகு. எந்த காரியம் பண்ணாலும் அகிலம் மதுரங்கிற மாதிரி கிருஷ்ணருக்கு எது பண்ணாலும் பெரியவா காலை நீங்கள் பார்த்துருப்பேன். அது பாதம்னா அது வந்து ஏன்டா தரையில் வைக்கிறாருன்னு நமக்கு தோணும். பெரியவாளை நினைச்சுட்டா கிடைக்காதுங்கிறதே கிடையாது. கல்யாணம் நானும் வரேன், உன்னோட கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு ஏந்து வந்தா ரொம்ப த்ரில்லிங். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 இன்சிடெண்ட் வந்து நிறைய இன்சிடெண்ட், 2 சமாச்சாரம், 2 ஸோ பர்சனல். அதனால சொல்கிறேன் பெரியவா அனுகிரகத்துக்கு. 72 என்னுடைய பெரிய பொண்ணு பிறந்தா. பிப்ரவரியில் தானேம்மா, மார்ச் ஏப்ரல் 72 ஏப்ரலில் பிறந்தா. 72 ஏப்ரலில் பிறந்து 1 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு சடன்லி ஒன் டே ஷி டெவலப்டு ஹை ஃபீவர். அப்போது மெட்ராஸில் இவர் ரிலேஷன் டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் பார்த்தார். நாங்கள் அலமேலு மங்காபுரம்ங்கிற இடத்துல இருந்தோம். வந்திருக்கேன் இல்லையா, சாய்பாபா கோயில் பின்னாடி. அங்கே வந்து இவர் மருந்து கொடுத்தப்புறம் உடம்புல ரேஷஸ் ரொம்ப வந்துடுது குழந்தைக்கு. அண்டு அரிப்பு. சின்ன குழந்தைக்கு இன்னும் 1 வயசு ஆகலை. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. மறுநாள் காலத்தால் ஹிந்து பேப்பரில் பார்த்தா, இன்னும் ஐ விவிட்லி ரிமெம்பர், ஸ்ட்ரீம் லைன் ஹெட்டிங், கில்லர் ட்ரக் இன் சிட்டி, 100 and odd children die அப்படின்னு போட்டு அந்த மெடிசனுடைய பிராண்டு, பேட்ச் நம்பர் எல்லாம் போட்டிருக்கான். பிரிம்சால் அப்படின்னு இந்த மெடிசன் பேர். எங்கள் ஆத்துக்கு அவரை பார்க்குறேன், அதே பிராண்டு அதே பேட்ச். உடனே வேற ஒன்றும் டாக்டர்லாம் போல, நேராக காஞ்சிபுரம் பெரியவா சிவாஸ்தானத்தில் இருந்தால் மகா பெரியவா குழந்தைய அழைச்சிட்டு அது கத்தோன்னு கத்துறது காரில் போனோம். அப்போ இந்த பிரம்மச்சாரி மாமா ராமகிருஷ்ண மாமா இருந்தா. அந்த அதே கில்லர் ட்ரிக்ஸ்னு போட்டிருந்த அதே பிராண்ட் அதே பேட்சை வந்து நீங்க அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கோம். பட் ஃபார் பெரியவாஸ் இன்டர்வென்ஷன் நீங்க உடனே அந்த ரேஷஸ்லாம் வந்த உடனே டாக்டர்கிட்ட போனோம் அப்படிலாம் போனவே ஒண்ணுமே இல்லை. ஒருத்தையுமே போகல. நேர் எங்களுக்கு பெரிய டாக்டர் இருக்காரு. என்ன ஒரு லைஃப்ல கான்ஃபிடன்ஸ் இல்ல பெரிய இருக்கா அப்படிங்கிற. ஆமா, பெரியவா இன்னும் இருந்துட்டு இருக்கா. அதுதான் சத்தியம். இருக்காருன்னு பாஸ்ட் டென்ஸ்லயே பேச மாட்டேன் நான். பெரியவா இன்னும் இருந்துட்டே இருக்கா. ஆமா ஆமா. அதான் அங்க போயிட்டு அந்த கணத்துக்கு அப்புறம் இந்த மாமா எடுத்துட்டு போய், ஆமா, அவர் வாழை இலையாட்டம் ஒன்று போட்டு குழந்தைய படுக்க வச்சுட்டா. பெரியவாக்கு முன்னாடி அந்த ரூம்ல சின்ன ஜன்னல் இருக்கும் தெரியுமா, கணத்தாண்டி அந்த பக்கத்துல இலையில போட்டா. 5-10 நிமிஷம் கூட இருந்திருக்காது. குழந்தைய அழிச்சுன்னு வந்துட்டா. கொஞ்சம் அழுதுன்னு தான் வந்தது. பட் பிஃபோர் வி ரீச் மெட்ராஸ் குழந்தைக்கு ஒன்றும் ஆக்சஸ் எல்லாம் போயிடுது, ஜுரமும் போயிடுது. பெரியவா பிரசாதம்லாம் வேற என்னன்னு சொல்ல முடியும் சிவராமன்? ஆமா ஆமா, பெரியவா எதுவுமே பெரியவா பண்ணா. ஆமாமா ஆமா. இல்லை, பேரெல்லாம் கூட அதுதான் ஞாபகம் இருக்குது எனக்கு. பிளிம்சால்னு பேர் அந்த மெடிசன் பேர். அதே மாதிரி இது வந்து என்னுடைய டாக்டருக்கு ஏற்பட்டது பர்சனல் இன் லைஃப். செகண்ட் திங், பர்சனல் இன் லைஃப், நான் மதுரையில் டிபிஎஸ்ஸாக இருக்கேன், டைரக்டராக. நீங்கள் அங்கே வந்திருக்கேன், அந்த ஆற்றுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து 2 கண்ணிலையும் ப்ராப்ளம் ரொம்ப நாளாகவே இருந்துட்டுருக்கு. லேசாக இருந்தது, ஒன்றும் பெருசாக ஒரு கஷ்டப்படுற போல தெரியல. படிக்கலாம் முடிஞ்சிருந்தது. மதுரையில் வந்தவுடனே என்ன காரணம்னு தெரில, ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ சர்ஜரி பண்ணிக்கணுன்னுட்டான். சரி, எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்லிக்காமல் இதை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்தேன். மெட்ராஸுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி, ஐ வாண்ட் டு ஹேவ் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ் சொல்லிவிட்டு போகணுன்ட்டு. சரி வாங்கிட்ட அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு ராஜகோபால்னு ஒருத்தர் இருந்தார், மாம்பழத்து பேர் வழி. அவர் வந்து அவர்கிட்டையும் கேட்டேன், நான் பெரியவாளை போய் பார்த்துட்டு வரணும், பெரியவாக்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு பெரியவா அனுகிரகத்தையும் வாங்கிட்டு தான்ப்பா கண்ணில் கத்தி வைக்கணும், அதுக்கு பின்னாடி நான் வரதா இல்லை. ஒருத்தர் நான் பிடிச்சிக்கும்படியாக இருந்தது இப்போ மைண்ட் யூ. அண்ட் இட் வாஸ் இன் 82-83.
இந்த கண்ணில் இப்படியும் இப்படியும் திருப்பினா பார்வை இருக்காது, அந்த மாதிரி இருந்தது. அப்போ போயிட்டு அப்போ அன்னைக்கு ஸ்ரீராம நவமி, நாங்கள் பெரியவாளை பார்க்க போகிறோம். இன்னைக்கு இது இருக்கே பெரியவாவுடைய மணிமண்டபம், ஒரு இருக்கையில் பெரியவா இருந்தா. ஆமாம், கர்நாடக மாவட்டத்தில் ஒரு மேடையில், கல் மேடையில் ராமர் படம் வச்சிருக்கு. பட்டாபிஷேகம் பண்ணி ராமகிருஷ்ண தீட்சிதர் படிச்சுட்டு இருக்கார். ராமகிருஷ்ண தீட்சிதர் தெரியுமா? அவர் புஸ்தகம் ராம நடைபெறும். அவர் உட்காந்து தீட்சிதர் படிச்சுட்டு இருக்கார். நான் காஞ்சிபுரத்தில் இருக்கான்னு நினச்சிட்டு போயிட்டு காஞ்சிபுரம் நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே போனோம். ஆமாம், அப்போ அங்கே போன உடனே பெரியவா வந்து அந்த ராமர் படத்துக்கும் பின்னாடி பெரியவா உட்காந்துருக்கா. எனக்கு தெரியல, எனக்கு இல்லை, பெரியவாருக்கு இவ்வளவுன்னு தெரிஞ்சுது, எனக்கு விஷன் இல்லை. ராமர் படத்துக்கு தீட்சர் உட்காந்துருக்கா தெரியும். பெரியவா கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிக்கணும், ஒரு அனுக்கிறோம், சர்ஜரி பண்ணிக்கலாமா பெரியவா என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணணுன்ட்டு ஒத்தொத்தராக போயின்னு இருக்கா. நமக்கு தெரிஞ்சவா தான் எல்லாரும், நமக்கு வேலை வரல. அப்போ தியாகுன்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? பெரியவாளுக்கு கைங்கரியம் தியாகராஜன். தியாகுன்னு எந்த இருந்தான்னு தெரியாது, உக்ரானம் தியாகுன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியா? அவர் என்ன பண்ண போயின்னு இருந்தார், சொன்னேன். அதே சமயத்தில் மயிலாப்பூர்லேருந்து நிறைய மாமிகள் வந்துட்டு அவள் ராம் படிக்கிறதுக்கு, இவாள்லாம் படிச்சுட்டு இருக்கா, பேசாமல் இவங்க போக முடியாதுன்னு விட்டார். ஆமாம், காட்டமாக சொல்லிவிட்டேன். நான் சொல்கிறேன், என் கண்ணு சர்ஜரிங்கிற எதையும் ஒரு ஒத்துக்கிறதா இல்லை. அண்ட் ஆல்சோ ராமகிருஷ்ண மாமா உறவெல்லாம் ஏற்றுக்கிறதா இல்லை. அவர் இன்னும் மசியலை அங்கே. பெரியவாளை தான் நினச்சிக்கணும், என்னடா பண்ணுறதுன்னு சொன்னவர் என்ன பண்ணார், உள்ளே இதுக்கு போயிருக்கேன். போனவர் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாது, வேகமாக திரும்பி வந்தேன், குடுகுடுன்னு வந்தேன், என்னையும் தாண்டி ஓடி போகிறேன். அப்போது எனக்கு திருப்பி அவர்கிட்ட கேட்கணும்னு போனவர் ஏற்றாப்புல இடிஞ்ச ரூமு, அந்த ரூம்லேருந்து திருப்பி வந்தேன். இங்கே வா அப்படின்னாரு. என்னென்ன கையில் ஒரு ஸ்கொயர் டப்பா போல் ஒரு டார்ச் லைட்டு, உள்ள 4 செல் போட்டிருக்கோம், பார்த்துருக்கல? பெரியவா வரைச்சி எடுத்து எவரடி அதை கையில் கொடுத்தேன். மேலே பெரியவா கிட்ட கூப்பிடுவோன்னு, பெரியவா கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் அதை எடுத்துட்டு ரொம்ப தத்தக்க தான் நடந்து போனேன். பெரியவா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, பெரியவா குரல்லேருந்து ஐ லொக்கேட்டட் ஹிம். பெரியவா வந்து டார்ச் லைட்டை கீழே வச்சேன். பெரியவா டார்ச் லைட் எடுத்தால் சமாச்சாரத்தை சொன்னேன், ஒன்றும் பதில் சொல்லலை. டார்ச் லைட்டை எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தன்னுடைய பாதத்திலேருந்து சிரசு வரைக்கும், சிரசுலேருந்து திருப்பி முகம், மார்பு, வயிறு, முழங்கால், கால் லைட் அடித்து காமிச்சான். ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் இது தெரியறதா பார்க்குறியான்னு கேட்டான். தெரியுறது பெரியவா நன்னா தரிசனம் ஆடுது பெரியவா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி ஆடணும், சர்ஜரி பண்ணிக்கோன்ட்டேன். When I told this much later to Badrinath, he said surgery already performed for you. இது ஏதோ பேருக்கு உலகத்துக்காக பண்ணணும் இல்லையோ. அன்னைக்கு பெரியவா கொடுத்த அந்த அனுகிரகத்தில் தான் அந்த கண் பார்வை எந்த அளவுக்கு நம்ம பண்ண பாபகர்மாவில் போச்சோ அதோடு நிறுத்திட்டா பெரியவா. அதுக்கு மேலே டேமேஜ் ஆகாமல் வச்சுருக்கா. இன்றைக்கி வரைக்கும் நான் சிவராமன் இங்கே உட்காந்துருக்கார், சார் இங்கே உட்காந்துருக்காருன்னா பார்க்குறேன்னா பெரியவா அனுகிரகம். அது மாத்திரம் இல்லை, அந்த பெரியவா அனுகிரகத்தினால உங்களுக்கு சொல்கிறேன். பின்னாடி நான் டெல்லி போகிறச்ச மாதாஜி அமிர்தானந்தமயி அம்மாவை பார்க்கறச்செல்லாம் எல்லா சுவாமிகளும் இதை கன்ஃபார்ம் பண்ணான். அவருடைய அனுகிரகம் மற்ற எதிகள் வழியாலாம் எனக்கு பிரகாசிச்சுது. சத்ய சாய்பாபா எல்லாம் நான் போகிற இடத்துலலாம் எங்கே சத்ய சாய்பாபா நிற்கிறாருன்னே தெரியலமே, கொடைக்கானல்ல எனக்கு எதிர்த்தாப்பில் பிரேக் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். ஆல் வெல், குட் குட் அப்படின்னு யாரை பார்த்தும் சொல்லிட்டு இருக்கேன். நான் அவர் பாதத்தில் நடத்த வச்சுருக்கேன், அவர் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி அமிர்தானந்தமயமா பண்ணியிருக்கா. இதில் வயசான ஒரு 90 வயசு ஒரு சன்னியாசி கர்நாடகா. அவர் ஹிமாலயாஸ்லேருந்து கீழே இறங்கி 12 இடத்துல ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டிருக்கார். அவரை பார்க்கறதுக்கு என் ஒய்ஃபினுடைய அத்தை பொண்ணு அழைச்சிட்டு போனான். இந்திரா காந்தி அடிக்கடி அந்த எத்திகளை போய் பார்ப்பா. குதுப்பினார் கிட்டக்க ஒரு கோவில் இருக்கு. அப்போது பெரியவாள்லாம் பார்த்தாச்சு, கண் சர்ஜரிலாம் எடுத்து கண் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிக்கலாங்கிறதுக்காக போனேன். அவர் உள்ளே போய் நான் நமஸ்காரம் பண்ண உடனே காபரா நை அச்சா அப்படின்னு பெரியவா இப்போ அச்சான்னு சொல்லி சரின்னு விட்டாலோ அதுதான் கன்ஃபார்ம்டு எவரிபடி.
நம்ம வசிஷ்ட சுவாமி அவரும் இங்க அடிக்கடி வருவார் இல்ல? நம்பாட்டிலே தங்கி இருக்காரு. ஆமாம் சாந்தானந்தத்தில் அவர் எனக்கு நான் சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்தாரு. சுவாமி சாந்தானந்த கோட்டூர்புரத்தில் இருந்தோம். கோட்டூர்புரத்தில் ஒரு 4 வருஷம் இருந்தோம், 86 to 90. அப்போ வந்து ஏதோ என் பொண்ணு லைப்ரரிக்கு போவோம், கோட்டூர்புரத்தில் சின்ன லைப்ரரியில். எனக்கு வந்து சமஸ்கிருதம் எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம கான்வெண்ட்டில் படித்தோம் அந்த காலத்தில். அப்புறம் நான் பாரதிய வித்யா பவனில் ஒரு ப்ரிலிமினரி கோர்ஸ் பண்ணினேன். எனக்கு யார் தெரியுமா வாத்தியார்? வழுத்தூர் ராஜகோபாலன். எனக்கு அவர் அவ்வளோ பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலரே தெரியாது. ரொம்ப சகஜமா பேசிட்டு இருப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப நல்லா பாடம் சொல்லி தருவார். ரொம்ப ஈடுபாடு மகாபெரிவா கிட்ட. சாந்தானந்த பெரிய வந்து சிவசகஸ்திர நாமம் நம்ம மகாகவன் பெயர் கிடைச்ச அது இன்னொரு பெரிய இன்சிடென்ட், வேற சாப்டர். இது சிவசகஸ்திரநாமத்துடைய கனெக்ஷன் வித் நம்ம வசிஷ்ட சுவாமிகள் உங்களுடைய கனெக்ஷன் அது சொல்லுவோம். அது ஏன்னா அவர் டைரக்டா எனக்கு சொல்லியிருக்காரு, சிவசகஸ்திரநாமத்தை எப்படி பெரிவானந்தர்களால மட்டுமே பண்ணினேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னாச்சு சொல்றேன். கோட்டூர்புரத்தில் நாங்கள் சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு நான் வந்து என் பொண்ணு சம்ஸ்கிருதம் படிச்சிருந்தா கேந்திரிய வித்யாலயால. எனக்கு ஸ்லோகம்னா அர்த்தமே புரிய மாட்டேங்கிறது, ஏன் போய் சம்ஸ்கிருதம் படித்தா தேவையில்லையே அப்படின்னு சொல்லியிருந்த போது அங்கே ஒரு இது நோட்டீஸ் பார்த்தாவும் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு அர்த்தத்தோட கிளாஸ் நடத்துகிறா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்னு. அவங்க ஏன் ஓடி வந்து அம்மா ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் லலிதா சகஸ்ரநாமம் அர்த்தம் சொல்கிறதா நீ கேட்டுகிட்டே இருக்கியே, கிட்டக்கே இருக்குது, நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டுமா, அவன் பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். ரெஜிஸ்டர் பண்ண அன்றைக்கி ஈவினிங்கே 2 மாமா வந்தா, அதுக்கு அட்ரஸ் தான் கொடுக்க போலியோ. இட்ஸ் நாட் அ வெரி பிக் பிளேஸ், ஜஸ்ட் அட்ரஸ். வந்தவுடனே வந்துட்டு, மாமி உங்கள் பேரை கொடுத்துருக்கேன், உங்கள் ஆட்டில் கிளாஸ் நடத்தலாமா அப்படின்னா. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் என்ன வீடு என்னோடது இல்லை, மாடியில் அவள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கா, அவள் தான் ஓனர்ஸ், அவளை கேட்குறேன், இஃப் தே கிவ் பர்மிஷன் ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் அந்த மாமியும் கூப்பிட்டோம். அந்த மாமி அதுக்கு மேலே சந்தோஷம், லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸ் மாடியில், ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் கிளாஸ் உங்காட்டில் கீழேட்டா. 10 நாள் சுவாமிகள் தானே. அப்ப சுவாமிகள் எங்களுக்கு சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. சுவாமிகள் அப்ப சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கல. he came anonymously and he was not a sannyasi then, he was a grahastha. அவரும் வந்து அந்த சான்ஸ்கிரிட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கார். எங்க ஆத்துல துருண்டு ஹால்ல 84 பேரோ வந்தா, எல்லாம் கணபதி ராமச்சந்திரன். வழுத்தூர் ராஜகோபால சர்மா வந்து கடைசி வழுத்தூர் ராஜகோபால சர்மா ஃபார் த கண்ட்ரோலிங் டே கணபதி ராமச்சந்திரன் பயந்து போயிட்டார். அவெல்லாம் ரொம்ப கான்சர்வேட்டிவ், நீ போய் இப்படி அவளை ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் கிளாஸ் கூப்பிட்டுருக்கீங்க. கணபதி ராமச்சந்திரன் நான் பிரச்சாரகா இருக்கும்போது சிதம்பரத்துல அவருக்கு காரியவா. அவரை மாதிரி கிளாஸ் நடத்துறது, இஸ் a great man. அவர் தான் நடத்தினார் ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட்டு. இப்போ நாங்கள்லாம் படித்தோம். உடனே யூனோ அவள் அந்த அக்ஷரா அப்போ இருக்கே, தே என்கரேஜஸ் டு ரைட் எக்ஸாம்ஸ். நாங்கள்லாம் ஒரு 10-15 பேர் லேடிஸ், we started learning. சுவாமிகளுடைய பரீட்சை அப்போ சுவாமி சாந்தா ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணால 2 மாமா, he contacted them. அவளுக்கு தெரிஞ்சது he is already a Sanskrit scholar. அப்போ வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் லேடிஸ் எல்லாம் வந்து கரஸ்பாண்டன்ஸை படிக்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் என்ன படிக்க முடியும். we needed somebody to teach us இல்லையா. so they suggested, அப்போ பேர் ஜானகி ரமணன்னு பேர், பூர்வாசிரம பேர். அவர் வந்து எங்கள் ஆற்றுல கிளாஸ் எடுப்பார். அந்த 10-15 பேருக்கும் அவர் சமஸ்கிருதம் எடுத்தாரோ இல்லையோ, எங்களுக்கு ஃபிலாசபியும் பகவத்கீதையும் சொல்லியிருக்காரு பாருங்க, அப்படி சொல்லியிருக்காரு. If at all what I am today, it's because of him. All the credit goes to him. He was my first spiritual guru to educate us. அப்புறம் அவர் வந்து கிளாஸ் எடுத்து அந்த வசிஷ்ட குஹா பற்றி சொல்லி, அவரோட குரு மகாராஜ் அது இது எத்தனை கதை சொல்லுவார். 1.5 மணி நேரம் கிளாஸுன்னு பேர், இட் கோ டு 4 hours. சாப்பாடு ஒன்றும் இருக்காது, எங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் இவர் வந்து he was in கர்னூல் at that time. இல்லைம்மா, நான் கர்னூல் இல்லை, கர்னூல் தான் இருந்தேன். அப்போது மகா பெரியவாவோட என்னாச்சுன்னா, நான் வந்து ஒரிசாவில் இருந்தேன். ஒரிசாவில் தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்தபோது இந்த லிங்க் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஒரிசாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
அங்கே போலாங்கீர்னு ஒரு இடம். போலாங்கீர் ராஜா இருந்த சமஸ்தானம். மகாபெரிவாக்கு ரொம்ப அத்தியந்த பக்தர். அந்த சமஸ்தானத்தில் நான் இருக்கிறச்ச அந்த ராஜாவுனுடைய குரு உடைய பிள்ளை கார்த்தால் ஏதோ ஒரு இடத்துல ப்ரொஃபஸராகவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராகவோ இருக்க. எனக்கு ஒரு ரொம்ப ஆசை, அவள்லாம் சுக்குல எதிர்வேதிகள், அவள் எப்படி புருஷ சுகம் சொல்கிறா அப்படி தெரியணும்னு ஒன்று ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன். ரிக்வஸ்ட்னா ஒரு நாள் நான் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு மாடியில் சொல்கிறேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய குருநாதர் இருக்க, அவரை எப்போ பார்க்குறேனோ ஒரு போட்டு காட்டுவேன் அப்படின்னு. யார் உங்கள் குருநாதர்னு? காஞ்சி மகாஸ்வாமி அப்படின்னு பெரியவா நாமகரணத்தை சொன்னேன். ஒன்றா கையை தூக்கிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்தில் அவர் தான் தங்க கங்கணம் போட்டிருக்காரு. தோடா எப்படி எங்கே போங்க அவர் இல்லாத இடம் கிடையாது. அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு சுக்குலை எஜுட்டு வைத்து பெரியவாளுக்கு போட்டு காட்டக்கூடிய நேரம் எனக்கு வரல. டில் பெரியவா விஜின் மாகம் மகாகவனில் பெரியவா இருக்கிறச்ச நான் ஒரு நாள் அன்னைக்கு ஏகாதசியாக நீ வரல, மதுரையில் இருந்தேன். நான் கிளம்பி அங்கே போயிருந்தேன் மகாகவனுக்கு பெரியவா பார்க்கறதுக்கு. எங்கள் அக்காவும் அத்திம்பேரும் வந்திருந்தா. பிரதோஷம் அன்னைக்கு. பிரதோஷத்தை நீ உங்களுக்கு தெரியுமா? பெரியவா தேவாரம் படிக்க சொல்லுவாள், தெரியுமா? தேவாரம் படிக்க சொல்லுவாள். தேவாரம் தெரிஞ்சுவாருந்தா ஒரு ஓரத்தில் உட்காந்து தேவாரம் படிப்பாள். படிச்சுட்டு இருந்தா, நீ தேவாரம் படிச்சுட்டு இருந்தாங்க யாரோ வந்தவா. அப்போ பெரியவா பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் இருந்தேன், இவன் மாமா இருந்தேன். இதை நான் போட்டு காட்டணும் மாமான்னு. அதெல்லாம் பெரியவாளுக்கு இங்கே நேரம் இருக்குது, இங்கே பாருங்க அவருக்கு இருக்கிற கூட்டம், இது யார் கேட்க போகிறான்னுட்டேன். நான் மனசுக்குள்ளே பெரியவாளை நினச்சிட்டு இருந்தேன். அங்கேயும் பெரிய கூட்டம் மகாகவனில். மகாகவனில் இந்த மரம் பார்த்துருக்கோம் இல்லையா? கும்பல்ங்கிறது அதான் சொல்கிறேன். ஆமாம், அது எந்த இடத்துல வேணாலும் பெரியவா போனால் இது அங்கே பெரியவாட்டு இது கொடுத்துட்டு போட்டுமானே போடுன்னா போட்டு பெரியவா அந்த சுக்ல எஜுர்வேதத்தை கேட்டதை பெரியவா ஒன்றும் கமெண்ட் பண்ணல. அப்போ அங்கே ஒரு சிவ சகஸ்ரநாமம் ஏதோ சொல்லிட்டு இருந்தா யாரோ, எனக்கு அப்போ சிவசகஸ்ரநாமம்னு தெரியாது. எக்ஸப்ட் ஐ நோட்டட் ஃபியூ, அதில் என்ன வருது பேர் சிவநாமாவளின்னுட்டு. சப்சிக்வெண்ட்லி பார்த்தா அது லிங்க புராணத்தில் வந்திருக்கு. லிங்க புராணம் நிறைய இடத்துல இருக்கு, லிங்க புராணத்தில் வந்தது. இதை பெரியவா என்ன சொல்லியிருக்கா, இந்த சிவசகஸ்ரநாமம் சொன்னால் ஆற்றுக்குள்ளே பூசல் வராது, கிராமத்துக்கு சொன்னால் கிராமத்துக்குள்ளே பூசல் வராது, கண்ட்ரி டு கண்ட்ரி சொன்னால் கண்ட்ரிக்குள்ளே பூசல் வராது, அமைதி இருக்குன்னு. ஸோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணால் பல பேருக்கு உபயோகமாக இருக்குமேன்னு இவர் பூர்வாசிரமத்தில் சொன்ன ஜானகிரமணன் சாந்தானந்த சுவாமிகிட்ட சொன்னேன். நான் சொன்னேன். அவர் சொன்னார், இதெல்லாம் சமசாத்தியமான காரியம், என்னவோ நீ ஏதோ சமஸ்கிருதம் எப்படி என்ன பண்ணுவேன் தெரியாது, அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னுட்டேன். அந்த கட்டத்தில் நாங்கள் காஞ்சிபுரம் போனோம். சுவாமிகள் நானும் சுவாமிகள் பூர்வாசிரமத்தில் போனோம். ஆமாம், அவரும் வருவார். அப்போ போகிறச்சு பெரியவா ஒரு மௌனமாக இருப்பா இல்லையா, அந்த மரத்துக்கு இதில் உட்காந்துருப்பாள், பேசாமல் உட்காந்துருப்பா. இல்லை அவர் சுவாமிகள் அனுப்புறம் தான் போனோம்னு நினைக்கிறேன். இல்லை, சுவாமிகள் அடுத்து முன்னாடி போயிட்டோம். போகிறச்சு அவர் பெரியவா அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். என்ன பண்ணாரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டான். இவர் திரும்பி வரைச்சா ரொம்ப ரீஜூவினேட்டடாக வந்தேன். நான் இவர்கிட்ட சொன்னேன், சரி இதை பண்ணிவிடுறது தீர்மானம் பண்ணுறது பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை ஒரு கதையெல்லாம் சொல்லியிருப்பார், எப்படி அவருக்கு பெல்லாவோட கமெண்ட்ரி கிடச்சிது. அப்புறம் இது பெரியவாளை பார்த்துட்டு வந்தப்புறம் த ஸ்பீட் வித் விச் த ஒர்க் வாஸ் டன் இஸ் அமேசிங். அவர் சொல்ற ஏதோ ஒரு இடத்துல போய் கனிமரா லைப்ரரியில எங்கேயோ போய் தேடி இருக்காரு, கிடைக்கல. ரொம்ப வெக்ஸாகி வந்துட்டே இருந்தாரா, வெயில் கொட்டுறதான். அப்போ சன்னியாசி இல்லை, எவனோ ஒரு கேப் வச்சுட்டு புதிய பேண்ட் ஷர்ட் போட்டு இப்படி போயிட்டு இருந்தோம். நேரம் வந்தானா ஒரு சர்ச்சிங் ஃபார் தட் புக் அப்படின்னா ஒரே ஆச்சரியமா இருந்தான். ஆமா அப்படின்னா கம் அப்படின்னா நேரம் ஆகி போனா ஏதோ ஒரு ஷெல்ஃப்ல இந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்தாலும் அப்படி போயிட்டான். சொன்னேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் அவர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அது அடுத்த கட்டம். டிரான்ஸ்லேட் பண்ணது புக்காக போடணும் இல்லையா,
இந்த புக்காக போடுறது இந்த இஷ்ட செய்தி விநாயகர் கோயில் இங்கே ஒன்று மயிலாப்பூர் சூளைமேட்டில் இருக்குது, கோடம்பாக்கத்தில் சூளைமேட்டில். வருஷம் வேதபாராயணம் நடத்துவாள். சரி, அந்த வேதபாராயண இடத்துல ஒரு புக்காக போட சொல்லுவோம் அப்படின்ன போது நான் ஆந்திராவில் இருந்தேன், கர்னூலில். இதுக்கு ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண ஒரு ஸ்பான்சர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சவுண்டட் ஃபியூ பீப்புள் சொல்லிவிட்டு பண்ணால் அது பாட்டு அபரிமிதமாக பணம் கலெக்ட் ஆகிடுது. 2-3 புக்கு போடுற மாதிரி பணம் வந்துடுது, அட்வர்டைஸ்மெண்ட்டு. அந்த கட்டத்தில் வென்ட்டு புட்டுப்படுத்தியில் ஒரு வயசான கணபாட்டிகள் கணாந்திரம் அத்தியனம் பண்ணவர் அங்கே சுவாமிகள் இடம் கொடுத்துருக்கார், பாபா இங்கே தங்கியிருக்கேன். அவர்கிட்ட போயிட்டு நான் இதை பற்றி சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச கொச்ச தெலுங்கில் அவர் பக்கத்தில் ஒரு இன்னொருத்தர் வச்சுன்னு சொன்னேன். அவருக்கு காக்கிநாடா பக்கத்தில் கோவூர்னு ஏதோ கிராமம், அங்கே கல் கூட வேதம் பேசுமா. மகா பெரியவா அந்த காலத்தில் பேருக்கா. இவள் பெரியவாளை பற்றி சொன்ன உடனே அவர் கண்ணிலையும் ஜலமாக கொட்டிட்டு அவர் எத்தனையோ வருஷம் முன்னாடி பார்த்துருக்காராம். பாபா தெய்வம், சங்கராச்சாரிய కంచి బాబా కంచి ఆచార్య సాక్షాత్ ఈశ్వరుడు அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எ கணபாட்டி he gave 1000 rupees for this. அந்த அப்புறம் இந்த புக்கு இப்போ so many editions have come in so many languages it has come. இந்த சிவசகஸ்ரநாமம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கு லிங்க புராணத்தில். இது எந்த விதமான டிஸ்ஆர்மேஜ் இருந்தாலும் ஃபேமிலி லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஃபேமிலியில ஆத்துக்காரி தள்ளி வச்சுட்டான் அப்படின்னா இது படிச்சா சேர்ந்துருவா. அடுத்தபடியா இந்த ஃபாதர் அண்ட் சன்ஸுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, ஃபாதர் அண்ட் டாட்டர் எல்லாம் பேச்சுவார்த்தை கிடையாது, ஃபாதர் அண்ட் டாட்டர் கிடையாது, பிரதர் அண்ட் பிரதரு கிடையாது. எந்த விதமான டிஸ்ஹார்மனி இருந்தாலும் எல்லாரையும் சேர்த்து வச்சுவிடும். இதை படிச்சுன்னு வந்தா யாராவது அதில் ஒரு பார்ட்டி படிச்சுன்னு வந்தா, அதனால இந்த நாளில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி கம்யூனிட்டி டு கம்யூனிட்டி ஏதாவது தயாராக இருந்த ஒரு ஊரில் அது சரிப்படுத்தணும். யாராவது ஒரு 5-6 பேர் படித்தாருன்னா, அதே மாதிரி கண்ட்ரி டு கண்ட்ரி ஒரு பெரிய வார் வருது, அதை நம்ம சமனம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணோமாக்கோ. 1944 உடனே நின்றுடுத்துனார் அவர். 44-45 ஒரு 50 பேரை பண்ண சொன்னாராம். இதை பண்ண சொல்லி 50வது நாள் நின்றுடுத்தான். அப்போ அது அந்த மாதிரி இது ரொம்ப பவர்ஃபுல். இதுக்கு அர்த்தம் முடிச்சோன்னா மகாபரிவா தான் சொல்லி அனுப்பிச்சா. அதுக்கப்புறம் எல்லா லைப்ரரிஸும் போய் தேடினா ஒரு லைப்ரரிஸும் ஒரு காப்பி கூட இல்லை. அப்போ நீங்க அந்த ஓரியன்டல் இருந்து திரும்பி வரேன் தப்பல் இந்த மாதிரினா பீச். அப்போ யாரோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் அந்த பக்கத்துல, கருப்பா, அவன் ஹேட்டை போட்டு அவன் என்னை கூப்பிட்டான். அப்போ அதனால வெறும் பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் போட்டுட்டு இருக்கேன். நான் ஒன்று சாமியார் இல்லை. ஸோ கூப்பிட்டான், என்ன புக்கு தேட்டு போறேன்னா, நான் இந்த மாதிரி பெரியவா சொன்னா அது கிடைக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு ஒரு குரல் அழுதேன். ஐ வாண்டட் சம் ஷோல்டர்ஸ் டு பீப் ஆன். அவன் கேட்டானா நல்லதாக போச்சு. அவன் சொன்னான், நான் தான் பச்சை பண்ணிட்டு அந்த ஒன் ஆஃப் தி லைப்ரரியன்ஸ் ஹியர் இன் திஸ் ஒன். இதுக்கு இது பிஹெச்டி வாங்கியிருக்கா லிங்க புராணம் பூரா எழுதி வெங்கட சுப்ரமணியன் விட்டு அவர் யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருக்கார். இப்போ இங்கேருந்து 5th பில்டிங் வாங்க, உள்ளே போய் ஃபோன் பண்ணலாம். அவர் இருந்தாருன்னா நான் ஆக்சிடென்ட் போய் அவரை கேட்பேன். அப்புறம் எதிர்ச்சியாக தான் யாரும் முன்ன பின்ன தெரியாது அவரை. அவர் நீங்கள் எங்கே போயிட்டு வர, என்ன புக்கு தேட்டு வரேன்னு என்ன கேட்குறாரு அவர். தென் அதுதான் சுவாமி சாந்தானந்தா எல்லா புக்ஸுமே வெப்சைட்ல இருக்காரு. எனக்கு நல்லா டவுன்லோட் ஆகிடுச்சு ஜம்முனது. நீங்கள் சுவாமி சாந்தானந்தா கிட்டே இந்த இன்ஃபர்மேஷன் தவிர நிறைய அவர் மகாபெரிவாவுடைய கனெக்டட் திங்ஸ் க்ஷேத்திரபாலம் தான் அவருக்கு கரெக்ட். அவரே இந்த பிஃபோர் ஹி டுக் சன்னியாசம் ஒரு தடவை பெரியவாளை பார்க்க போன போது, சின்ன வயசுல அவர் பெரியவாளோட 1 மாசம் இருந்திருக்காரு. அவரோட சம்மர் வெக்கேஷன்ல பெரியவாளை போய் பார்த்து ஒரு தரிசனம் தனியாக போயிருக்காரு, நாங்களாம் யாரும் போல. அப்போ பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு பண்ணும்போது, உன் வியாக்கரணாத்னா நன்னா திருப்பி படிச்சு வச்சுக்கோ, சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கும்படியா இருக்கும் அப்படின்னாரா அவர்கிட்ட. அவர் நினைச்சிருந்தாரா, நான் எங்க போய் யாருக்கு சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்க போறேன், இப்படி சொல்றாள் பெரியவா நினைச்சிருந்தா. வித்தின் few months he was teaching us. ரொம்ப அவர் சொல்லி ஆச்சரியப்படுவார். அவர் சொல்லலைன்னா நான் எங்க சொல்லி படிக்க போறேன். நீங்கள் நிறையா சுவாமிஜிஸ் கூட பழகிருக்கீர்கள், நிறையா இவா கூடலாம் இது பண்ணியிருக்கீங்க. உங்கள் இன்டராக்ஷன் வித் so many Swamijis or religious people or spiritual people,
பெரியவா கூட அவளுடைய இன்டராக்ஷன்ஸ் இருந்ததா, இல்லைன்னா உங்களுக்கு அவள்கிட்ட போகும் பொழுது என்ன ஃபீல் ஆகிருக்கு பெரியவாளை பற்றி அவ மூலியமா உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது? ஆச்சரியமான சமாச்சாரம். வாட் ஹேப்பன்ட் இன் மாதா அமிர்தானந்தமி ஆசிரமம். முதல்ல நான் அங்கே போயிருந்தேன் ஆசிரமத்துக்கு. நானும் எனக்கு 2 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரும் போயிருந்தோம். போகிறச்சு எனக்கு வந்து டு டெல் யூ ஃப்ராங்க்லி எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஐ ஹவ் நாட் கான் தேர் வித் பிலீஃப். பெரிய சைட்டுங்கிறது இதுங்கிறது தான் போயிருந்தோம். எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அது வர வரைக்கும் நம்ம மனசு போய் அதில் நிற்காது. அம்மாவோட ஆசிரமத்துக்கு போய் அங்கே சுற்றி இப்போ இந்த ஆசிரம் பள்ளிக்காவை பேருக்கல நீங்கள் அங்கே சுற்றி இப்போ இருக்க கட்டடங்கள் நிறையா வந்துடுச்சு. அப்போ இருந்த இதில் ரொம்ப சின்ன சின்ன கட்டடங்களாக இருந்தது. கட்டடமே இல்லை, குடிசை தான் இருந்தது. நெடுவில் ஓல்டு டெம்பிள். அப்போ வந்து இந்த அம்மாவை நான் பார்க்க போயிருந்த போது கையில் திராட்சை பழம் வாங்கிட்டு போயிருந்தேன் கொடுக்கறதுக்காக. அங்கே வாங்கிட்டு போகும்போது சௌரியமாக இருக்கும்னு அவர் சொன்னான். ஸோ அதை ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த அம்மாக்கிட்ட கொடுக்கணுங்கிறத வச்சுட்டு, இது யார் என்னை வாழை பற்றி எனக்கு ஜாஸ்தி தெரியாது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சலனம் வந்தால் நமஸ்காரம் பண்ணி பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு இல்லை யோஜனை. அப்போது இந்த கூட்டங்கள்லாம் இப்படி வரவா இப்படி போய் போயிட்டு கிடச்ச ஒரு குடிசையை காமிச்சா. அந்த இடத்துல அம்மா வந்து படுத்துப்பா, ஆமாம் அந்த ஒரு மனை போட்டிருக்கோம் போய் பாருங்கோ. உள்ளே போயிட்டு வந்துட்டு இருந்தா. ஒரு வழக்கு ஏற்றி வச்சுருந்தது. நானும் அந்த வழக்கு மாதிரி இல்லை, இந்த முட்டை வழக்குன்னு சொல்லுவது. அதாவது இப்படியெல்லாம் லாந்தர் இல்லை, சாதாரணமாக அந்த சின்ன கண்ணாடி போட்டு இப்படி வச்சுருப்போமே அந்த வழக்கு எரிஞ்சுட்டு இருந்தது. ஸோ வந்து ஆயில் லேம்ப். சரி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாளேன்னு நானும் நமஸ்காரம் பண்ணி இப்படி எழுந்துட்டா அம்மாவோட தலைமாட்டுக்கு ஏற்றாலும் மகாபெரியவா படம். எனக்கு பிரமாணம் கிடச்சுடுத்து. இனிமேல் இங்கே போகலான்னு பெரியவா டைரக்ஷன் கொடுத்துட்டான். ஒன்றும் இல்லை, 2ஆம் பட்சமாக சந்தேகமே கிடையாது. அதனால் அன்னிலேருந்து எனக்கு வந்து அந்த அம்மாவுக்கு பயங்கரமாக பெரியவாழ்கிட்ட ஒரு ஈடுபாடு பக்தி உண்டுங்கிறது அப்புறமா நீங்கள் கன்ஃபார்ம் நிறைய பின்னாடி கன்ஃபார்ம் இல்லை. மகா பெரியவா சித்தி அடைஞ்ச உடனே மாத்துருவாணியில் பெரியவாளை பற்றி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் படத்தோட. அதுக்கப்புறம் வேறு யாருக்காகவும் அந்த மாதிரி நடக்கலை. மாத்துருவாணியில் பெரியவா படம் வந்தது வந்து அம்மாவோட இதில் இருந்தது. இப்போ நான் அண்டு சிலதெல்லாம் வெரி பர்சனல், அதெல்லாம் வேண்டாம். பட் அம்மாவுக்கு ரொம்ப மகாபெரிவா கிட்ட அத்தியந்த என்ன சொல்கிறது ரிகார்ட் அண்ட் பக்தி. ஏன்னா அம்மா வந்து சின்ன பொண்ணாக இருந்துச்சு ரமணாசிரமத்துக்கு போயிருக்கா. எங்கள் அண்ணா அங்கே சின்ன பொண்ணாக அம்மா பஜனை பண்ண வச்சு பார்த்துருக்கா. மை பிரதர் ஹஸ் சீன் இன் ரமணாசிரமம். அண்டு அந்த ரமணாசிரமத்தில் இருந்து மகாபெரிவாவோட ஹையர் லெவலில் இருந்தவர்களுக்கு என்ன கான்டாக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கபாலி சாஸ்திரிகள், நரசிம்மையர், பிவி நரசிம்மையர், அவள்லாம் பெரியவாக்கிட்ட அத்தியந்த பக்தா. அதனால காவிய கண்ட கணபதி மணி அவள் எல்லாரும் எழுதியிருக்கா. அவ்வளவு எங்கே போனாலும் பெரியவா டச் பண்ணாத இடமே இல்லை. ஒரு பெரிய பெரிய ஓஷன் ஆகாசமாட்டோம், எங்கே போனாலும் பார்க்கலாம். நீங்கள் டலைலாமாவை பார்த்ததும் ஒரு ஆச்சரியமான அனுபவம். இட்ஸ் இன் 98 நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஒரு லீவில் போயிருந்தோம். மணாலி சிம்லாவெல்லாம் போகணுன்ட்டு என் 2வது பொண்ணும் என் ஒய்ஃபு நானும் நாங்கள் போயிருந்தோம். இந்த டலைலாமாவை பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அபிப்பிராயங்கள்லாம் இல்லை. அங்கே போகிறச்ச சாமுண்டி டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க. அந்த டெம்பிளுக்குள்ள வந்து என்னென்னா ஜுவாலாமுகி, அம்பாளுடைய நாக்கு விழுந்த இடம். அந்த சத்தியினுடைய நாக்கு ஒவ்வொரு இடத்துலேருந்து உள்ள நெருப்பு வந்துட்டே இருக்கும். பிரகாரம் பூரா ஃப்ளேம்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து தான் சுவாமிக்கு நைவேத்தியம் அதுக்கு பண்ணுவா. ஜுவாலாமுகி அம்பாள் வந்து ஜுவாலாமுகியா இருக்கா அந்த இடத்துல. அப்போ அங்கே போறச்சு வந்து சிம்லாலேருந்து மணாலி போயிட்டு மணாலிலேருந்து ரூட் டு பிலாஸ்பூர்
போமா. அங்கே ஒரு பிலாஸ்பூர் இருக்கு, கோவிந்த சாகர் பிலாஸ்பூர். அந்த இடத்துல ஜுவாலாமுகி ஹில்ஸ்லேயே இருக்கு. மணாலிலேருந்து டவுன் வரணும். மணாலிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு மேலே போயிடுறோம். ஜுவாலாமுகி, சாமுண்டி அங்கெல்லாம் போட்டு தரிசனம் ஆனப்புறம் நைட்டு ஒரு இடத்துல தங்க வரணும். அங்கே இதெல்லாம் அன்பிளான்டு ட்ரிப்பு. சிம்லா வரைக்கும் தான் பிளான்டு எல்டிசி, அப்புறம் இது அன்பிளான்டு ட்ரிப். நாங்களாம் கார் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கோம். போகிறச்சு டலைலாமா அங்கே இருக்கார், தர்மசாலா. அதில் வந்து கிளின்ட்ரிஞ்ச் கஞ்சுன்னு ஒரு இடம், அந்த இடத்துல அவர் இருக்கார் அப்படின்னுட்டு அவர் டிபெட்லேருந்து வந்தப்புறம் அவருக்குன்னு கவர்மெண்ட்டில் இடம் கொடுத்துருக்கா. ஹியூஜ் பிளேஸ் அங்கே இருக்கார். பார்க்க முடியுமான்னு கேட்டேன். ரொம்ப டஃப், பிகாஸ் there is stages of security, visitors are not allowedலாம் சொன்னான். சரி, இனிமே அங்கே ராத்திரி தங்க போகிறோம் அந்த ஊரில், ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ட்ரை பண்ணோம். asked us to come and wait. ஸோ நாங்கள் போனோம். அந்த பெரிய ஹியூஜ் பில்டிங், ஹியூஜ் பேலஸ். அதுக்கு உள்ள ஒரு புத்தர் கோவில் இருக்குது. பின்னாடி வந்து பியூட்டிஃபுல் சீனரி, ஹில்ஸ், கார்டன், பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. சரி, நாங்கள் போய் உட்காந்து அந்த ஆஃபீஸில் ரிசப்ஷனில் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு முன்னாடி பார்க்க வந்தவா இருக்கா. ஒரு 3-4 டேஸுக்கு முன்னாடி தெர் வாஸ் ஒரு இது இருந்துதான், அதாவது டலைலாமா அட்டாக் பண்ணுறதுக்கு. அதனால செக்யூரிட்டி ரொம்ப டைட்டன் ஆகிடுது. இது 98 மைண்ட் யூ. நான் வந்து இப்போது அவளை கேட்டேன், பார்த்தா 5 நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்கோ, ட்ரை டு கெட் யூ. சரின்ட்டு 1 by 1 போனோம். எங்களுக்கு முன்னாடி பிரிட்டன்லேருந்து 2 ஜேர்னலிஸ்ட் ஹவ் கம் வித் வீடியோ ஃபோட்டோகிராஃபி அண்ட் இன்டர்வியூ. அவளும் மீட் பண்ணியிருந்தா. ஸோ எங்களை உள்ளே விட்டுட்டான். ஃபைனலி when asked to go, we'll go on inside. ஒரு பெரிய ஹால், அதை தாண்டி போனேன் இன்னொரு அட்ஜாயினிங் ரூம். நீங்கள் இப்போ உட்காந்துக்கோங்க, டலைலாமா வில் கம் அப்படின்னா. நாங்கள் போய் உட்காந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டேன். நாங்கள் ஒரு பிளேட்டில் வந்து திராட்சை பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் முன்னாடி செக்யூரிட்டி செக் பண்ணிட்டான். அதை கொண்டு அவர் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப வெரி வெரி நைஸ். ரொம்ப எல்லாரையும் லவ் பர்சானிஃபைட் அந்த மாதிரி இருந்தார் அவர். வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் உட்காந்த உடனே சித்த நாள் என்ன ஏதுன்னு என் டாக்டரை பற்றி, இவளை பற்றி, என்னை பற்றி, இந்த யாருன்னு சொன்னப்புறம் ரெகுலர் பேச ஆரம்பிக்கிறச்ச என்னை பற்றி சொல்லிக்கணுங்கிறதுனால நாங்கள் we are coming from மெட்ராஸ். எங்களுக்கு எங்களுடைய குரு இஸ் காஞ்சி சங்கராச்சாரியா அப்படின்னு ஆரம்பமே தான். he said great அப்படி, this is what he said, great அப்படி. அதுக்கப்புறம் நேச்சுரலி அவருடைய எக்ஸ்பிரஷன் கிரேட்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. நான் சொன்னேன், இப்போ தான் ரீசெண்டாக நான் படித்தேன், நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், பெரியவா வந்து உங்களுக்கு காஞ்சி சுவாமி இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் எல்டர் பிரதர் அப்படின்னுட்டு சிரித்தேன். ஸோ ஐ ஹவ் கம் டு சி தி அதர் பிரதர் அப்படின்னு. அதுக்கும் அவர் ரொம்ப நான் சிரித்தேன். அப்புறம் அதுலேருந்து அவர் என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் அந்த ஃபிலாசபியை ஒட்டியே தான் போச்சு. டாலரன்ஸ், பெரியவாவில் உள்ள லவ், அஃபெக்ஷன், குணம். He considered Periyava as, I can tell you, spiritual brother, elder brotherன்னு சொல்கிறதுனாலே அவருடைய ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பெரியவா எதை சொல்லியிருக்காளோ அதை அவர் பண்ணியிருக்கார். ஃபிலாசபியாக வித்தியாசப்படலாம், பட் இந்த லவ் இருக்க டாலரன்ஸ் லவ் அது அப்படியே பர்சனானிஃபை அவர் சொன்னது. எனக்கு அது ரொம்ப மோஸ்ட் மூவிங் திங். உங்களோட காமிச்ச 2 புக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். அந்த இல்லை, அவர் வந்து ஃபிலாசபிக்கல் டிஃப்ரென்ஸ் சொல்லிவிட்டு அதெல்லாம் ஃபிலாசாபிக்கல் லெவலில் எங்களுக்கும் ஜெயினிசம், புத்திசம், இந்துவிசத்துக்குள்ள வித்தியாசம் சொன்னார். ஆனால் டே டு டே லைஃப்பில் வி பிலீவ் இன் காட்.
We believe in Ganesha and Saraswati and Lakshmi. அப்படின்னு அப்படின்னு சொன்னார். கணேசா சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாரும் பிலீவ் பண்ணுறோம். அப்புறம் இன்னொன்று சொன்னார், பியூர் அத்வைதா ஃபிலாசபியை நம்புறவா சொல்கிறது, ஐ அண்ட் மீன் யார் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கானோ he will immediately have heart attack. அகங்காரமும் மமகாரமும் இருக்கப்படாது. ஐ அண்ட் மீ எது சொன்னால் நான் பண்ணேன், எனக்காக பண்ணேன், என்னக்காக பண்ணேன்னு சொன்னால் he will have a heart attack. He say it seems he told it in a science conference and at the time many of the scientists also said it is a fact. இந்த அகங்காரம் மமகாரம் கூடாதுன்னு Dalai Lama was telling. With one more incident I will நிறைய இருக்குது, இதை மாத்திரம் சொல்லிவிடுறேன். பெரியவாட ஹம்பியில் பார்க்க போயிருந்தேன். ஹம்பிக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வித்யாரண்ய சுவாமி கோவில் இருக்கு இல்லையா, அங்கே பார்க்க போயிருந்தோம். விடிகாலத்தால் பெரியவா வந்து ஒரு ராமர் கோவில் ஒன்று இருக்குது, அங்கே தான் படுத்துட்டு இருந்தா. திடீர்னு 3:30 மணிக்கு பார்த்தா பெரியவா கிளம்பிட்டா அந்த இடத்துலேருந்து. சரி நாங்களும் பெரியவா பின்னாடி போனோம். போனால் அங்கே துங்கபத்ரா ரிவர் ஓடுறது ஒரு மைல் தூரத்தில். அங்கே பெரியவா ஸ்நானம் பண்ணுறச்ச பெரியவாளுக்கு பின்னாடி ஐ திங்க் பாலு சுவாமி மாமா இருந்தார், இன்னொருத்தர் இருந்தால். முன்னாடி நான் இருந்தேன். முன்னாடி நடந்து பெரியவாடி மூக்கநாடி கழட்டி கீழே விழுந்துருத்து தண்ணியில். I had a good fortune or Periyava's blessing. I lifted it and gave it to Periyava. ஆமாம், மறக்க முடியாத அனுபவம். அப்புறம் பின்னாடி வந்து அந்த தீர்த்தம் பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு வந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, மேலே வந்து கிடச்சி. ரொம்ப பாக்கியம், பெரிய அனுகிரகம், சந்தேகம் இல்லாதது. பெரியவா பாதுகாப்பு கொடுத்துருக்கா. அது வந்து பெரியவா 91, 92 இருக்குமா, நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனோமே. அவர் ரொம்ப முடியாம போய் அப்புறம் சேர்ல கொண்டு எல்லாம் வச்சு அனுப்புறோம். அப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி பெரியவா இதில் உட்காந்து வச்சுதான். அதான் அதில் உட்காந்துருப்பான் இல்லையா, இந்த கிணத்துக்கு அடி பக்கத்தில் அதை இதை கட்டி வச்சுட்டானே, ரூம் மாதிரி கட்டி வச்சுட்டானே, அதுல தானே ஒரு போர்டை போட்டு பெரியவா தரிசனம் கொடுப்பான். அப்போ அங்கே இட்ஸ் ஆல்சோ எதனால எங்களுக்கு தோணுச்சுன்னா, எனக்கு அப்படி பாதுகாலாம் வாங்கிக்கணும்னு தெரியாது அப்பெல்லாம். இந்த தடவை நானும் ஊருக்கு போகிறதாதான் ஊர்லேருந்து வந்தேன். வந்தவொன்னு நான் சொன்னேன், அப்பா பெரியவா நாங்கள் கொடுக்கலன்னா என்ன, நம்ம கொண்டு போய் பெரியவா பாதத்தில் போட்டு வாங்கிட்டு விடலாம் அப்படின்னு சொன்னேன். இது என்னவோ நீ பண்ணு போ அப்படின்னு. அப்புறம் ஓடி போய் இந்த கைராலிலையும் இல்லை காவேரியில போய் பாதுகை கிடைக்கலான்னு பார்த்தா பாதுகை இருக்குன்னு நாங்கள் வாங்குறோன்னே எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு ஜோடி வாங்குன்னா, அப்புறம் அந்த ஆடிட்டர் சேகர் அவன் எனக்கு ஒரு ஜோடி வாங்கணும். நாங்கள் எல்லாரும் போனோம். போய் பெரியவா அங்கே உட்காண்டிருந்த போது, தரிசனம் கொடுத்துருந்த போது, இந்த மாதிரி பாதுகையை பெரியவா பாதத்தில் ஸ்பர்சம் பட்டு எங்களுக்கு கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணணும் கொண்டு எடுத்துன்னு போனான். எல்லாருக்கும் தான் தெரியுமே எங்களை மடத்தில். எடுத்துன்னு போனான். எடுத்துன்னு போய் பெரியவாட்ட கொடுத்து, பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணனோட வருமானோட பொண்ணு ஜெயராமன் மாப்பிள்ள பாதுகா பெரியவா பாதுகா போட்டுட்டு தரணுமா, யார் கேட்குறா, யாரா கேட்டா, யாரா கொடுக்குறா அந்த பாதுகையா நான் பெரியவா. அப்போ சொன்னா அந்த மாதிரி சந்தோஷமா காலில் 2 காலையும் போட்டுண்டு பெரியவா அனுகிரகம் பண்ணி. அது ரொம்ப ஆச்சரியம். பாலில் பெரியவா போட்டுன்னுட்டு இப்படி பார்த்தா அந்த பாதுகை ரொம்ப கரெக்டாக இருந்தது. பெரியவா பாதத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. எனக்கு என்ன தலையில் வச்சுருந்தான் இல்லையா, அது என்ன கிடைக்காதது. அது ருத்ராட்சம் பெரியவா கொடுத்தது, ஜபம் பண்ணி கொடுத்தாச்சு. வேற அவன் ருத்ராட்சம் கொடுத்த ருத்ராட்சம் அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப நாளாக பெரியவா கிட்ட ருத்ராட்சம் கேட்கணும்னு ஆசை. கேட்க போகிறச்செல்லாம் மனசுக்கு கேட்கலாமா அப்படாதான்னு சந்தேகம் வந்துடும். இப்படியே இருந்தபோது இவன் மாமா இருந்தார் ஒரு நாள். அப்போ நான் சொன்னேன், எனக்கு மாமா ருத்ராட்சம் வாங்கி தரணும் பெரியவா கிட்டேன்னு. இல்லை பெரியவா கிட்ட வாங்கி தருது, அதெல்லாம் கொடுக்க மாட்டா பெரியவா அப்படின்னு. என்ன அவருக்கு நீ மூடு சரியா இல்லை. இது 2-3 தடவை ஃபெயிலியர் ஆகிடுது. சரி ரொம்ப நான் பெரியவா கிட்டே அப்புறம் வேண்டிட்டேன், எனக்கு வந்து பெரியவா எனக்கு ருத்ராட்சம் கொடுக்கணும், எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னா. ரொம்ப வேற ஒன்றுமே சிங்கிள் மைண்டடாக நான் வேண்டிட்டு இருக்கேன். போன உடனே பெரியவா என்ன பண்ணா, இந்த மேனாக்குள்ளே உட்காந்துருந்தா. இந்த இப்போ மேனா இருக்கு இல்லையா, இந்த மேனாக்குள்ளே பெரியவா உட்காந்துருந்தா. இந்த மாமா கிட்ட சொல்லி வச்சுருந்தேன்னா, இவர் என்ன பண்ணார்,
இவர் திருப்பன் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்கும். இந்த இப்போ நான் வச்சுட்டு இருக்கேன் ருத்ராட்சம் காமிச்சேனே, அதை எடுத்துன்னு வந்தேன். எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்து பெரியவா கிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. என்ன பெரியவா கிட்ட கொடுத்து கையால் கொடுப்பாடா, ஒரு தட்டு வேண்டாமா, ஒரு ஏதாவது பழம் வச்சு பெரியவா கிட்ட அனுகிரகம் இப்படி கொண்டு வர இடன்னு இங்கே என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒரு மரத்தட்டு எடுத்து வச்சார். ஜெயராமனுக்கு இப்போ ருத்ராட்சம் வேணுமா, ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க இதே பாஷையில் உடனே பெரியவா சிரிச்சா. சிரிச்சு எடுத்து வச்சுட்டு இமீடியட்லி ஃபேஸ் பிகேம் வெரி ஸ்டர்ன். கண்ணை மூடிண்டு மல்லிகைப்பூ பக்கத்தில் இருந்தது, அதையும் கையில் எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்லி ஹி ரொட்டேட்டட் இட். மந்திரம் என்ன ஜபிச்சான்னு நமக்கு தெரியாது. கொடுத்துட்டு இப்படி கையில் கொடுத்து கை நீட்டிக்கோன்னா கையில் இப்படி போட்டேன். ரொம்ப நிகழ்ந்த சந்தோஷம். அதுதான் மேட்டூர் சாமின்னு சொன்னார். இதுதான் ஏலக்காய் மாலை கொடுத்து உங்கள்கிட்ட சொன்னேன். ஏலக்காய் மாலை என்னன்னா, நரசிம்மராவ் இன்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தேன். பெரியவாவுடைய பெரியவாதனா அவர் ப்ரோக்ராம் போல பெரியவா தரிசனத்துக்கு இருந்தேன். அப்போ இருக்கிறச்சே இப்போ பிருந்தாவனம் இருக்கிற இடத்துல பெரியவா படுத்துட்டு இருந்தா, அங்கே தான் உட்காந்துருந்தா ஈஸி சேரில். பாலு இருந்தாருங்க. நானும் எங்கள் அண்ணாவும் போய் ஜன்னல் வழியாக பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தோம். பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறச்சே இப்படி பெரியவா அப்படி ஜன்னல் பக்கம் திரும்பி பார்த்தா. அது நல்லா தெரிஞ்சுது. பார்த்துட்டு பாலு அப்போ உடனே வந்துட்டார். இங்கே வந்து விசாரிச்சார் என்ன ஏதுன்னு விட்ட மாதிரி. நரசிம்மராவ் மீட்டிங்க்கு போகலையாண்டார். அங்கே போய் நான் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே பெரியவாளை கூட்டம் இல்லை, இப்போது பெரியவாளை பார்த்துட்டு இருக்கேன் நான் பாட்டுக்குன்னு. அப்போது திரும்பி பெரியவாடின்னு செய்கை வந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் பாலு அங்கே போனோடனே மாரில் இப்படி பெரியவா கையை இப்படி தட்டினா அதில் இருந்த மாலையை கட்டி எங்கிட்ட கொடுக்க சொன்னதா உத்தரவாச்சு அப்படின்னு பாலு கொண்டு வந்து கொடுத்தோம். இல்லை அதுதான் சொல்கிறேன். இதை தவிர வேற ஒன்றும் நமக்கு கொஞ்சம் பேச வந்ததுன்னா எல்லாம் பெரியவா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டா சரியா போயிடும். அவ்வளோதான். தானே திங்ஸ் பிகம் ஆல் ரைட். அவ்வளோதான். இல்லை அது நம்ம இத்தனை பாரத்தை எடுத்து வர மேலே வைக்கணுமேன்னு தோணினா கூட நம்மளால பாரம் தாங்க முடியலையே. ஆனால் அவர்கிட்ட தான் கொடுக்கணும். என்ன பெரியவா பார்த்துப்பா, பெரியவாட்ட சொன்னால் பெரியவா பார்த்துப்பா அப்படின்ட்டா வச்சுட்டாங்க. உங்களுக்கு போட்டுன்னு கொடுத்த பாதுகை, பெரியவா ஜபம் பண்ணி கொடுத்த ருத்ராட்ச மாலை, அப்படியே கேட்டான் ருத்ராட்ச மாலை. இது பெரியவா சித்தியாக ஆகும்பொழுது பெரியவா போட்டு இருந்த துளசி. புது பெரியவா தான் உங்கள்கிட்ட எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி பெரியவா போட்டுண்டு உங்களுக்கு கொடுத்த ஏலக்காய் மாலை பாடி பெரியவா அது ஃபுல்லாக அதை உருட்டி ஜபம் பண்ணாலா? ஓஹோ. ஆமாம், அப்படியே திருப்பி ஆட்டோமேட்டிக்காக